ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 1/9/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை நவமி சமநோக்கு நாள், உலக கடித தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம், இருப்பு 2 நாழிகை 43 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:14 மணி வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். நாம யோகம் இன்று மாலை 3:50 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று பிற்பகல் 12:14 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். அதன் பின்பு இரவு 7:14 மணி வரை சிறப்பான சித்த யோகம். அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:14 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் நந்தீஸ்வரன் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வழிபட சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்ப ஒற்றுமைக்கு வழி கிடைக்கும். வருமானம் வருவதில் சற்று காலதாமதம் ஆகலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக அமையும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் அவசியம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித அசதி வந்து மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுப செய்திகள் இல்லம் தேடி வரலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் நலம் விரும்பி வந்து பேசுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோக முன்னேற்றம் கை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக அமையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் நூதன கிரக பிரவேசத்திற்கு திட்டம் தீட்டுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது.
இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். என்றாலும் எதிலும் கவனம் அவசியம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மனம் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு வியந்து போவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும். என்றாலும் கவனம் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில பிரச்சனைகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். என்றாலும் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகள் உங்களுக்கு அதிக ஆலோசனைகளை வழங்குவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு ஆறுதலை அளிக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றி மறையும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் மூலம் நன்மைகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் பயண வாய்ப்புகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வரலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொலைபேசி மூலம் நல்ல தகவல்களை தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் மனம் மகிழ்ச்சியோடு இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் சிலருக்கு சேமிக்கும் எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளை திருப்திப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கை அதிரடியாக ஓங்கும். அதனால் சில முடிவுகளை எடுப்பீர்கள். அது உங்களுக்கு வெற்றியில் முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள்.
அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் தனவரவு தாராளமாக வந்து சேரும். கொடுத்த வாக்குறுதிகளை அருமையாக காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் அருமையாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சுபிக்ஷகரமாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீணலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் வந்து மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். வருமானம் வந்து சேர்கிறதோ இல்லையோ செலவுகள் அணிவகுத்து நிற்பதால் விழி பிதுங்கி போவீர்கள். இருப்பினும் அருமையாக சமாளிக்கும் ஆற்றல் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் இருப்பதால் அருமையாக செலவுகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பயண வாய்ப்புகள் மேம்படும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில புதிய ஒப்பந்தங்களுக்காக வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவு ஒன்று வந்து சேரலாம். இல்லத்தரசிகளுக்கு எதிர்பாராத ஒரு நன்மை நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் அருமையான வாய்ப்புகள் வந்து அலை மோதும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் நூதன கிரக பிரவேசத்திற்கு திட்டமிடுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். காதலர்கள் சந்தோஷமாக வீறுநடை போடுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் கிடைப்பதால் மனம் மகிழ்ச்சியோடு இருக்கும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் என்பதால் அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதனால் வேலை பளுவும் கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பணியாற்றுவீர்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிப்பதால் தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் கூடும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சூழ்நிலைக்கு வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். தந்தை வழி உறவுகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்பதால் புதிய முதலீடுகளை தைரியமாக புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் நன்மைகள் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். மருத்துவ செலவுகள் குறையும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து சார பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சுபிட்சங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.